சோலோவாவே ஆடுறமே. சரி ஸ்குவாட் விளையாடலாம்னு கிளாஸ் ஸ்குவாட் போட்டா இதுலயும் ஒரு பிக்கியும் காணா. என் கூட தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்தானுங்க. அதுக்கப்புறம் எங்க போனானுங்க எனக்கு தெரியல. இவனுக்கு தான் பொழந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பழகிறதா உங்களை நான் பொழக்கிறேன். குளோவால போறீங்க ஏறி வந்து உங்களை பிரிக்க விட மாட்டேன். அக்கா உங்களை முடிக்கிற பாருங்கப்பா சிலந்தி. அதில் வந்து கண்டிப்பா மாட்டு எவனையோ சிலந்தி பிடிச்சிருச்சு. சூப்பரு. எவனா இருந்தானே போய் பொழந்துட வேண்டியதான். இந்த அக்கா தானே அடுத்து எங்கடா சிங்கிளை வந்து சுத்திட்டு இருப்பானே. இந்த பாம்பில் ஒரு டேமேஜ் அப்படியே அடிச்சிட வேண்டியதா. எப்படியே அந்த மேட்ச் முடிச்சு அடுத்த கட்டம் வந்தாச்சு. இந்த கட்டத்துல அவனுங்க கட்ட கட்டமா பிரிக்கிறேன் பாருங்க. பாம்பு தான். இன்னொரு பாம்பு கிடைச்சிச்சுன்னா இன்னொரு பாம்பு இருக்கா அதே எரிஞ்ச வேண்டியதான். மாட்டினாங்கன்னா கொத்தா தூக்கி இங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. ஐயோ மறைஞ்சு உட்காந்துருக்குன்னு பேரு. ஆனா அந்த பண்டில் வச்சிருக்காங்க அப்புறம் நல்லா கலர் கலரா தெரியுது. அந்த பக்கம் போயிட்டானுங்க. இங்க ஒரு சைட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க. இவன் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நான் ஆயிட்டாங்களா இப்ப அங்கதான் இருப்பானுங்க. போலாமா? என்னோட இப்படி கிடக்குறீங்க. ஐயோ எவன்டா அது இங்க இருந்து அடிக்கிறது. அவ்வளவுதான் எந்திரிக்கிறா. ஐயோ ரிவே பண்ணாத எந்திரிப்பாங்களோ. இந்த பக்கம் ஒரு குளோவல் போடணும். இப்படி எல்லாரும் நாக்கான எப்படி சிலந்தி அவன்ட்ட விட்டது. அந்த பக்கம் இருந்து சிலந்தி விட்டுன்னு வந்துட்டு இருக்கான்டா. இந்த பக்கம் வாங்கடா இந்த பக்கம் வாங்கடா. அங்க நிக்காதடா சொன்னா கேக்குறியா. இங்க வந்துட்டானே. இது வந்து நான் போன மேட்ச் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டது. போன மேட்ச் காமிச்சல அதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு உங்களை எமௌண்ட் போட்டேன். இப்ப மட்டும் சிக்கணும் கொத்தா வச்சு எமௌண்ட் போட்டுருவேன். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்ப இந்த சிலந்தி இங்க இருக்கு. அதனால குளோவால உடச்சா எப்படி மாட்டோம். உடச்சு அடிக்கிறாவனா எப்படியோ அடிச்சிட்டாங்க. அட போங்களா. இனிமே நான் கிளாஸ் கோட் வந்தேன்.